சக்கரவர்த்திகள் சித்திரம் தீர்த்த அருமை மூளை கற்களை போலும் இருப்பார்கள். இந்த நாள்ல பெற்றோர்கள் எல்லாம் இங்க வந்திருக்கோம், நம்ம பிள்ளைங்க ஒப்பு கொடுக்க போகிறோம். வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. பயபக்தியோடு கூட நேரத்தை யாரும் அசட்ட பண்ண வேண்டாம். தேவ பிரசனத்தை உணர்வோமா? நல்ல தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாக கண்களை மூடி நம்ம எல்லா இருதயத்தெல்லாம் ஒருமுகப்படுத்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வல்ல. ஸ்தோத்திரம். வாயில விரிவா திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. ஒருவேளை எதிர்கால பயத்தோடு நீங்க வந்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு உண்டான பயத்தோடு நீங்க வந்திருக்கலாம். இந்த நாள்ல எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஜெபங்களாம் கேட்க போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. பரலோகம் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் இணைக்கப்படுவோமா? ஒரு கனெக்ஷன் உண்டாகட்டும். நமக்கும் பரலோகத்துக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அப்பா அந்த பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்ப இந்த நாளில இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த பிள்ளைலாம் அந்த பாதப்படில வைக்கிறோம் ஆண்டவரே. உன் சந்ததியின் மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவே என்று சொன்ன தகப்பன் நம் மத்தியில வீற்றிருக்கிறார். கண்களை மூடி கரங்களை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம தலைமுறைக்காக ஜெபிக்க போயிருந்த தலைமுறை தழைக்க வேண்டும் என்றால், அந்த வம்சம் அழியாமல் செழிக்க வேண்டும் என்றால் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தை யாரும் அசட்டை பண்ண வேண்டாம். நம்ம எங்கெங்கயோ இருந்தோம், ஆனா எல்லாரும் ஒன்று கூட்டி மிகவும் அழகாக நம்ம எல்லாரும் ஒன்று கூட்டி கத்த நாள்ல இந்த இடத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு இந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லா வாயில விரிவா திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்ம பிள்ளைகளாம் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த மொபைல் மூலமாக எவ்வளவு பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வளர்க்கலன்னு சொன்னா இந்த உலகம் ரெடியா இருக்கிறவங்க ஸ்பாயில் பண்றதுக்காக எத்தனையோ விஷயங்களை ஸ்டப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறது. நம்ம கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து வளர்ப்போமா? ஒருவேளை நம்ம சொல்ற பிள்ளைங்க கேட்காம இருக்கலாம், ஆனா நம்முடைய மூளை சாதிக்கிறது, முழங்கால் சாதிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ஒரு முழங்கால் பட்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க. நம்ம பெற்றோராகி நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்தாதான் பிள்ளைங்க நம்மளே பார்த்து அவங்க மாறுவாங்க. ஜெபம் பண்ண சொன்னாங்க, எதுவும் சொல்லி கேட்க மாட்டாங்க, உபயோக பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கும் பொழுது ஒரு கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக பெற்றோர்களாக நாம் இருப்போமானால் நிச்சயம் பிள்ளைங்க நம்ம சொல்றது என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். தலைமுறைகள் செழிக்கணும்னு சொன்னா எல்லா ஜெபத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க நம்பி கொடுத்துக்கிற பிள்ளைகளை இந்த நேரத்துல இந்த பாதப்படில நாங்கள் வைக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களால முடியலப்பா. இந்த காலத்துல இந்த கடைசி காலத்துல எங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எங்களால முடியல ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு பலன் இல்ல சுவாமி. என்ன நடக்குமோ, எப்படி படிப்பை முடிப்பாங்க, நாங்க எப்படி அவங்களை கரை சேர்க்க போறோம், நாங்க எப்படி ஆரோக்கியமா இருப்போம், பல விதமான பயங்களை ஆட்கொண்டு இருக்குது ஆண்டவரே. அபியானவரே அப்பா நீங்க இருக்கீங்க ஏசப்பா. அப்பா இந்த பிளஸ்ஸிங்ஸ் இந்த ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. ஒருவேளை காலங்கள் மாறலாம், ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நமக்கு இருக்கிறார். வேத வசன ஆண்டவன் கொடுத்திருக்காரே, வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசிச்சு ஒவ்வொரு வார்த்தையை விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஆமென். விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமென். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தாய் ஜெபிக்கலன்னு சொன்னா அந்த பிள்ளை ஒழுங்கா வளர்க்கவே முடியாது. எல்லாம் ஒப்பு கொடுத்து நேரத்துல பெற்றோராகி நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேசப்பா. என்னை நம்பி கொடுத்துட்ட பிள்ளைகளை உங்களுக்குள்ள நாங்க வளர்ப்போம் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒப்புக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லுங்க. இந்த நாள்ல நம்ம தலைமுறைக்கான ஒரு ஆசீர்வாதம், ஒரு தலைமுறைக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்காரு. பெற்றுக்கொள்ளுங்க. அதை பெற்றுக்கொள்ள நீங்க புறப்பட்டு செல்லலாம். ஹல்லேலூயா. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கரு உருவாவதற்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. நீங்க பிள்ளைங்க அவ்வளவு கஷ்டம், ஒரு கப்பிள்ஸ் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனாகிய கர்த்தரை உண்மையாய் சேவிக்கும் பொழுது மலடும் கற்பம் எழுதும் தேசத்துல இல்லை சொல்லி வேத வசனம் சொல்கிறது. வேத வசனம் பொய் சொல்லாது. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மன்னமரம் மனுபுத்திரனும் அல்ல. நம்ம யாரெல்லாம் ஒருவேளை எனக்கு பிள்ளை இல்லையா எதுக்காக ஜெபிக்கணும், எனக்கு நீங்க ஒரு நாகத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நிச்சயம் ஆண்டவர் கொடுக்க போகிறார். நல்ல ஒரு பிள்ளை ஆண்டு கொடுக்க போகிறார். ஆனா கண் மனைவியாக இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க எங்க பிள்ளையை கொடுப்பீர் என்றால் உண்மைக்கே ஒப்பு கொடுக்குற சப்பா சொல்லி நல்ல கமிட் பண்ணி ப்ரே பண்ணுங்க. மற்ற பிள்ளையை பார்க்கும் பொழுது, மற்ற ஏழை பிள்ளையை பார்க்கும் பொழுது அவங்க நற்கிரியை செய்ய ஆரம்பிங்க. மற்ற பிள்ளைக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். நாம சொல்கிற ஒரே ஒரு காரியம், தேவ பக்தியுள்ள சந்தையை பெற்றெடுக்க வேண்டும். இன்னைக்கு கணவன் இணைக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா ஒரு தேவ பக்தியுள்ள சந்தையை பெற்றெடுப்பதற்காக. நான் கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமையே இல்லை. இந்த காலத்துல பார்க்கும்போது அந்த மேரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு செப்பரேஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டாமினா இல்லாத ஒரு காரியங்கள் காணப்படுகிறது. இதெல்லாம் ஆர்டர் பார்த்து பயங்கரமா ஒரு பாரப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்.
சான்று வந்து ஒரு கண்மான நினைத்திருக்காரு சொன்னா ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி பெற்றெடுப்பதற்காக. ஆனா 2 பேருக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லாதனால உங்களை நம்பி எப்படி அந்த குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி யாரும் கேட்கிறார். ஒப்பு கொடுப்போமா இந்த நாள்ல? ஆண்டவரே, நாங்கள் இந்த அண்ணா ஜெபிச்சாங்க எப்படி வருஷம் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணாங்க. ஆனா எல்லா டைமும் அவங்க அற்புதம் நடக்கல. அந்த பர்டிகுலர் இயர்ல பார்க்கும் பொழுது அவங்க எழுந்து போய் சமூக இறுதியை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது அவங்க அற்புதம் நடக்குது. எப்போ நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு அவங்க ஒரு கனெக்டிவிட்டி உண்டாகுது. அப்ப நீ ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் உண்மைக்கு திருப்பி கொடுக்குறேன் ஆண்டவரே, உமக்காக திருப்பி கொடுக்கிறேன் பொறுத்தலையோடு கூட ஜெபிக்கும் பொழுது இந்த பரலோகத்தை அசைத்த ஜெபமா இருக்கிறது. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒரு ஃபியூச்சர் மாம்ஸ் இங்க இருக்கலாம். யாரெல்லாம் பிள்ளை கரெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ ஒரு கமிட்மெண்டோடு கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தை ஒரு பரலோகத்தை அசைக்கிற ஜெபமாக மாற்றுங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா இடத்துல அந்த குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கும். ஹalleluya, நன்றி ஆவியானவரே, அப்பா நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல எவ்வளோ இன்ஃபர்டிலிட்டிஸ் நிறைய விஷயம் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாமே பிள்ளைங்களுக்கு விரோதமான காரியம். தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாகாதபடிக்கு பிசாசு எப்படியெல்லாம் தடை பண்ண வேண்டுமோ, கருவிலே அழிக்க நினைக்கிறான், கரு உருவாகத்திற்கு என்னெல்லாம் பண்ண வேண்டுமோ எல்லாத்தையும் பிசாசு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளால ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தராகிய ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அதனால எல்லாத்தையும் பிரேக் பண்ணி குடும்ப சாபங்கள், பிசாசின் கட்டுகள், எல்லா மனித வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல பிரேக் பண்ணுவோமா? அப்பா இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களை இயேசுவோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்ப கொடுத்திருக்கிற பெற்றெடுத்து வளர்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயிற்று வளர்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. வரப்போகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்றோராகிய நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. உலகத்தால் கைப்படாதபடிக்கு முதலாவது காண்பானியாகிய நாங்கள் ஒற்றுமையா இருந்து அந்த பிள்ளை வளர்ப்போம் என்ற உறுதிமொழி எடுக்கிறோம் ஆண்டவரே. நான் டிட்டர்மினேஷனோடு நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்பா. இந்த தலைமுறைகள் செழிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால இந்த தலைமுறைகளை கர்த்தர் பெருக பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த காலத்துல பிள்ளை உருவாக்கு அவ்வளவு ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு காலமா இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபி சுவாமி. எங்க தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகை தாமதிக்குமானால் எல்லாரும் பள்ளிக்கு பெருகத்தக்கதாக ஆசீர்வாதத்தை பெற்று ஜனங்களாக ஜாதிகளாக வாழத்தக்கதான ஒரு கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சாட்டி திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரெக்னன்ட் மாம்ஸ் கண்டிப்பா வந்துருவாங்க. மாம்ஸ் மட்டும் பிள்ளை பெற்று எடுத்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு டைமே இருக்காது. ஆனா ஆர்டர் அவங்களை குறிச்சு ரொம்ப ரொம்ப பாராட்டுறாரு. ஆக்சுவலி இதை குறிச்சு பேசிட்டு நான் பயப்படுற மீன்ஸ் நம்ம சீஃப் கெஸ்ட்லாம் கூட மாம்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு வர முடியல. ஆல் ஆர் ஒர்க்கிங் இல்லையா, எல்லாமே ஒர்க்கிங் உமன். நம்ம ஒர்க்கிங் எல்லாரும் வச்சுட்டோமா, யாரு இன்னைக்கு பாருங்க சேர்லாம் காலியா இருக்க பாருங்க. பட் சில பேர் கமிட்மெண்டோட வந்துட்டீங்க, அழகா கூப்பிட்டு வந்துட்டீங்க. நிறைய பேருக்கு வந்து வரன்னு சொல்ல முடியல, எனக்கு ஒர்க் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கமிட்மெண்ட் அந்த மாதிரி இல்லையா. ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். ஸோ என்னோட சின்ன சாட்சியை சொல்லிட்டு என்னுடைய விஷயம் நான் ஒரு ஆடியோ ஃபைல் கேட்டு நான் முடிக்க விரும்புறேன். ஸோ நான் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா 3 months நமக்கு லீவ் கொடுப்பாங்க. ஸோ ஓகே, மற்ற எல்லாமே கூட ஒர்க் பண்றவங்க எல்லாமே 3 months கழிச்சு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஜாயின் பண்ண போல. ஸோ குழந்தைய அம்மாட்டை விட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆஃபீஸ் ஜாயின் பண்ணலாம். சரி, நானும் உலக பிரகாரமா நான் ஒரு டென்ஷன் அப்படியே இருந்துட்டே இருந்தது. ஆனா வேற வழி இல்லை, நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்னால என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும் சொல்லிட்டு டாக்டர் கேட்குமே. எங்க டாக்டர் அலோவ் பண்ணவே இல்லை, நீங்க 4 months தான் பேபியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நிம்மதியா இருந்தது ஆக்சுவலி. ஓகே, இன்னும் 1 மாசத்துக்கு பாப்பாவோட இருக்கலாம்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சேன். மார்னிங் 5 o'clock போனா ஈவினிங் 5 o'clock ஆயிடும். ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவா. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ 1 month அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்காம 2 months லீவ் போட்டுட்டு அகைன் 8th month இருக்கும்போது போனேன். ஸோ அதுக்கு அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேம்பர் லீட் பண்ண ஆரம்பிச்சார். அந்த ஆஃபீஸில் வந்து அது வரைக்கும் எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எல்லாமே தலைக்கீழ மாறிச்சு. 2 months லீவ் போட்டு போன பிறகு எனக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்கல. அந்த உள்ள இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. எனக்கு அழகாக ஆர்டர் வெளியே ஏற்றுறது நல்லா தெரிஞ்சுது. திருப்பி 1 month மட்டும் ஒர்க் பண்ணிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். எனக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் ப்ரே பண்ணும்போது ஆண்டு எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்னன்னா, என்னோட சேலரியை சேர்த்து எங்க ஹஸ்பண்ட் கொடுத்துருங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், உங்களுடைய பார்த்து நான் உட்காந்துக்கிறேன், என்னோட சேலரியை சேர்த்து எங்க ஹஸ்பண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு ப்ரேயர் பண்றதுக்கு எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிது. ஸோ நான் ஒரு 10 days ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணும்போது வித்தின் ஒரு 1 month 2 monthsக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிது. அது வரைக்கும் 2010 இப்போ பாப்பா பெருசாக இப்போ இருக்கிற 10th முடிச்சு 11th போயிருக்கா. அந்த டைம் 2010 நான் சொல்கிற இயர் வந்து. ஸோ அந்த டைமில் ஒரு 1 month
2 monthsக்குள்ளே வந்து ஒரு ஜாப் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிடச்சிது. அவர் ஜாப் தேடி போகிற ஐடியாலாம் கிடையாது. அந்த இருக்கிற அந்த ஆஃபீஸ்லேயே கண்டினியூ பண்ணுற ஐடியா தான் இருந்தது. ஆனால் இந்த ஜெபம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வேற ஒரு பாப்பாக்கு நாங்கள் என்ன பண்ண ஒரு வேலை வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கம்பெனியில் ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கால் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் வாங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க சொல்லி அதை வாங்குற சேலரி 40,000 40 50 சம்திங் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ அதை விட வந்து 3 மடங்கு அதிகமா சேலரியை போட்டு கூப்பிட்டு ஜாபை கொடுத்து ஒரு ஜெனரல் மேனேஜர் சம்திங் நல்ல போஸ்டிங்கோட அவர் என்ன பண்ணாரு கொடுத்தார். ஸோ ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குல்ல. நம்ம முழங்கல் பட்டு ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா கத்துற ஜெபத்தை கேட்கிறார். ஸோ இப்படிதான் அவர் என்னை வழி நடத்தினாரு. ஸோ அப்போ அந்த டைம்ல நான் ஆண்டவர் பார்த்துல உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சரி எனக்கு ஃபுல்லா நான் வந்து கிச்சன்ல வேலை முடிச்சுட்டு வந்தேன்னா வேற எங்கேயும் போய் உட்கார மாட்டேன். டேரக்டா உள்ள போனேன்னா முட்டி தான் முட்டி தான் போட்டு ஆண்டவர் நானுமே தேவன்னு சொல்லி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால ஆண்டு என்னோட கூட பேச ஆரம்பிச்சார். அப்போ புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். ஸோ அந்த வசனத்துல வந்து நான் இப்போ ஒரு ஆடியோ ஃபைலாக போட போறோம். என்னுடைய ஜேர்னி வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 10 minutes ஒரு ஆடியோ ஃபைல் இப்போ போடுவாங்க. ஸோ கவனமா அதை கேளுங்க, அந்த சாட்சியை கேளுங்க. ஸோ எப்படி இந்த எல்ஷடாய் நியூ லைஃப் மாம்ஸ் அண்ட் உமன்ஸ் கிளப் உருவானதுன்றத ஒரு ஆடியோ ஃபைல் நம்ம கேட்டுட்டு நம்ம ஜெபிக்க போறோம்.